பாண்டிச்சேரியில ஈவென்ட் பண்றதா இருந்தோம். நீங்க இவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. பாண்டிச்சேரி ஈவென்ட்டுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணது ரொம்ப அருமையா இருந்தது. 27ஆம் தேதி ஈவென்ட்டு. இதுக்கு மேல எங்களால ஆள அக்காமடேட் பண்ண முடியாது. அதனால இதுக்கு மேல நீங்க ரிக்வெஸ்ட் வைக்காதீங்க. உங்க அட்ரஸ நாங்க நோட் பண்ணிக்கிறோம். திரும்பி இன்னொரு ஈவென்ட் பாண்டிச்சேரியில பண்றோம். அங்க உங்கள டெஃபினட்டா நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி உங்கள்கிட்ட திரும்பி நான் வாழ்க்கையில் உங்களோட பெஸ்ட்டு பாசிபிள் திங்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி இன்றைக்கி பேசணும். ஹவு டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ. உங்களோட லைஃப்பில் உங்களோட பெஸ்ட்டு பாசிபிள் வெர்ஷனாக எப்படி வர முடியுங்கிறத பற்றி பேசப்பட்டேன். மேனிஃபெஸ்ட்னா இதை எப்படி அது உருவாகி வெளில வருதுன்னு, ஆனந்துங்கிற பர்சன் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிறாங்கிறதுனா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்து எனக்கு நீங்கள் இவ்வளோ பாப்புலாரிட்டி வெல்விஷஸ்லாம் கொடுக்கறது நான் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிறேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு நினச்சேன். நீங்கள் நீங்கள் கனவு கண்டோ விஷுவலைஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் நினச்சதுனாலேயோ அந்த பொசிஷனுக்கு நீங்கள் விஷுவல் ஆகிட மாட்டீங்க. ஸோ நான் இன்றைக்கி இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னு நினச்சா என்னால் ஆட முடியாது. பட் ஒரு 17-16 வயசு பையன், இன்னும் சின்ன வயசில் இருக்கிற பையன் டெஸ்ட் மேட்ச் ஆடணும்னு நினச்சா மட்டும் டெஸ்ட் மேட்ச் ஆட முடியாது. அதுக்கு அவன் வேலை செய்யணும். அந்த வேலை செய்யறதால் தான் அவன் டெஸ்ட் மேட்ச் ஆட முடியும். வேலை மட்டும் செஞ்சால் போகாது, நீங்கள் அதுக்கு கரெக்டான பிஹேவியர் பேட்டர்ன் இருக்கணும். நம்ம லைஃப்பில் நம்மளோட கோல்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறச்ச எனக்கு ஒரு கோல் இருந்தது. அந்த கோலில் ஆல்மோஸ்ட் நான் பண்ண மாட்டேனே நினச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நினச்சேன். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் பிஹேவியர் பேட்டர்ன் ஒன்று வேணும். அது தமிழ் எனக்கு தெரியாது. ஆல்ரெடி என் லைஃப்பில் நான் ரொம்ப வெறுப்பும் ஃப்ரஸ்ட்ரேஷனோடு தான் வெளில முடித்தேன். ஏன்னா நான் நினச்ச மாதிரி என்னால் படிக்க முடியல. ஸோ எனக்கு அப்போது டிஸ்லிக்ஸியான்னு ஒரு கண்டிஷன். அந்த டிஸ்லிக்ஸியா தாரே ஜமீன் பர் அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டிஷனை பற்றி நல்லா புரியும். அந்த டிஸ்லிக்ஸியாங்கிறது அந்த டைமில் இந்தியாவில் ட்ராக்கும் பண்ணலை, யாருக்கும் தெரியவும் தெரியாது. ஸோ அதெல்லாம் முடித்து நான் காலேஜ் முடிக்கிற சமயத்தில் தான் நம்மளுக்கு டிஸ்லிக்ஸியானா என்னன்னு புரியுறது. ஸோ அந்த டிஸ்லிக்ஸியாலேருந்து கண்டிஷன்னால் என்னால் பெருசாக படிக்கவும் முடியல, நான் பெருசாக மார்க்கும் வாங்கலை. பட் எங்கள் அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டிஸ்லிக்ஸியாங்கிறது நாட் அ லிமிட்டிங் ஃபேக்டர். உங்கள் லைஃப்பை அது சக்ஸஸை லிமிட் பண்ணிடாது. அது உங்களை பெரிய லெவலில் அது உங்கள் லைஃப்பில் உங்களை கொண்டு போகாமல் தடுத்து நிறுத்தாது. கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃபுங்கிறது டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்கிறது எனக்கு பெருசாக புரிஞ்சிருச்சு. பட் இந்த காலேஜில் எனக்கு நடந்ததில் நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, நான் பல தடவை சொன்ன மாதிரி நான் டிகிரியே வேண்டாம், இந்த டிகிரி வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு டிகிரியே இல்லாமல் நான் பாட்டுக்கு ஜாலியாக வேலைக்கு வந்துட்டேன். நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்து அப்போ எனக்கு உலகத்து மேலே இருந்த கோபம், என்னோடய கஸ்டமர், சம்டைம்ஸ் என்னோடய அன்ஃபேராக என்னை நடத்துகிற கிளைண்ட்ஸு, என்னோடய பேங்கர், என்னோடய சப்ளையர், என்னோட கூட வேலை செய்கிறவங்கள்ட்டெல்லாம் காட்டினேன். அது எனக்கு ஒரு ரொம்ப ஷார்ட் ஃபியூஸ், ரொம்ப ஷார்ட் டெம்பர். அந்த ஷார்ட் டெம்பருங்கிறது எப்படி என்னை லைஃப்பில் பயங்கரமாக என்னை ராங் டெசிஷன்ஸ் பண்ண வச்சுது. பல ராங் டெசிஷன்ஸ் நான் எடுத்ததுனால ஐ வென்ட் த்ரூ அ வெரி டிஃபிகல்ட் பேட்ச் இன் லைஃப். பட் இந்த டிஃபிகல்ட் பேட்ச் இன் லைஃப்ங்கிறது ஏன் வந்ததுன்னா, என்னோடய லைஃப்பில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுங்கிறது பிஸ்னஸ் மேனாக. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த பொறுமைகிட்ட இல்லாதனாலேயே நான் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக. அது நான் கீழே விழுந்தப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு 36-37 வயசில் எனக்கு அது புரிஞ்சிடுச்சு. நம்மகிட்ட ஒன்றும் இல்லாதம்போது, ஏன்னா என் கேஸில் இன்னும் என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்னா, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் பெரியப்பா அவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். ஸோ அந்த ஃபேமிலியில் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைங்கிறது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் என்னோடய பிஹேவியரும் என்னோடய கோல்ஸும் அலைன் ஆகாமல் இருந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அட் சம் ஸ்டேஜ் இன் லைஃப் எனக்கு அது பிடிபட்டுது. அதை பிடிபட்டப்போ
கோவத்தை விடலைன்னா நம்மளால் லைஃப்பில் எங்கேயுமே போக முடியாது. 2வது பொறுமையை கல்டிவேட் பண்ணிக்கலைன்னா என் லைஃப்பில் எங்கேயுமே போக முடியாது. அதில் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ஸ்டாக் மார்க்கெட்ஸில். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணலைன்னா உங்களுக்கு இமோஷனுங்கிறது உங்களை அஃபெக்டே பண்ணார். அது முன்னாடியே கற்றுக்கிட்டதுனால 10 ரூபா பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பீரியட் ஆஃப் டைம் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவோம் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருச்சு எனக்கு. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் பண்ண ஏர்லி சக்ஸஸ் தான் என்னால் கம்ஃபர்டபுளாக லைஃப்பை எல்லாவோட ப்ராப்ளம்ஸையும் என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சுது. பட் அப்போ எனக்கு என்ன ஞானம் உதயம் வந்ததுன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் கம்பெனிக்கு காட்டுற பொறுமையை என் லைஃப்பில் நான் காட்டினா டெஃபினட்டாக நான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவேன். ஸோ 37லேருந்து 40-42 வயசு வரைக்கும் நான் சைலண்ட்டாக என்னோடய டெம்பரை ஒர்க் பண்ணி அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்தேன். ஒன்ஸ் அந்த டெம்பரை கண்ட்ரோலில் வந்தப்புறம் என்னோடய எனர்ஜியெல்லாம் கோவத்தில் விசிபேட் ஆன எனர்ஜியை அண்ட் அதை ஐ வாஸ் ஏபிள் டு டிப்ளாய் இட். எங்கே டிப்ளாய் பண்ணணுமோ அங்கே டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிது. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு என்னால் டெம்பரை கம்ப்ளீட்டாக விட முடியும் அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கே எனக்கு பல வருஷங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியை எடுத்து வேறு எங்கேயாவது ரீடிப்ளாய் பண்ண முடியும். அந்த ரீடிப்ளாய்மெண்ட்டுங்கிறது இன்னொரு ஏரியாவில் காட்ட முடியும். அந்த ஏரியாவில் காட்டினா அதுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு எனக்கு புரியறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி அது ஒரு ஃபேக்டாகவே மாறி போயிடுச்சு. பேசிக்லி என்னென்னா, நம்ம லைஃப் நான் அந்த கோவத்தை விட்டு அந்த எனர்ஜியை ரீடிப்ளாய் பண்ண ஆரம்பித்தப்புறம் என்னால் பல பேரை அட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. பல நல்ல தாட் பிக்கிங் ஸ்கில்ஸ் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. பல நல்ல புஸ்தகங்கள் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களை அட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. அதனால் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனுக்கு மேலே வெளில போய் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது. பேசிக்லி எனக்கு தமிழ் பெருசாக வராது. அது நிறைய பேர் புரிஞ்சுட்டுருப்பீங்க நான் பேசுகிறதுலேருந்து. நான் வராத பாஷையில் ரொம்ப கிளியராக என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நான் ஆத்தென்டிக்காக இருந்தேன். ஆத்தென்டிக்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை உண்மையாக பேசிடுவேன். அதே சமயத்தில் இதிலேருந்து எந்த பிரதிபலமும் நம்மளுக்கு வராத வரைக்கும் நம்மளால் ஆனஸ்ட்டாக இருக்க முடியும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு இதிலேருந்து ஏதாவது பிரதிபலம் வரணும்னு நினச்சேன்னா அது டெஃபினட்டாக ஃபெயில் ஆகிடும். இதை நான் ஜேஆர்டி டாட்டா வாழ்க்கையிலேருந்தோ கற்றுண்டேன். அவருக்கு தனியாக பணம் ஓடுங்கிறத அவர் என்றைக்குமே பிரதிபலித்தது கிடையாது. எனக்கு பணம் வரணும், நான் பணக்காரனாகணும், என் குடும்பத்துக்கே எல்லாம் இருக்கணும், நான் ஒரு 20 மாடி அடுக்குல இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல. நான் அதனால் இதெல்லாம் ஆஸ்பயர் பண்ணுறவங்கள தப்புன்னு நான் சொல்ல விரும்பவே இல்லை. நம்மளால் எது எனக்கு ஆத்தென்டிக்னா என்னோடய உண்மையான செல்ஃபை என்னால் வெளியில் காட்ட முடிஞ்சோடனே அது ஒரு பெரிய பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி ஆச்சு. மேக்னெட்டுக்கு இழுப்பும் சக்தி இருக்கும். அந்த இழுக்கிற சக்தி தான் என்னை பேர் மேலே என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு, எனக்கு அன்பை கொடுத்தது, நான் நினைக்காத சுச்சுவேஷன்லாம் எனக்கு வந்தது, மக்களை கொண்டு வந்தது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தது, வாழ்க்கையில் எனக்கு பெரிய சக்ஸஸை கொடுத்தது. ஆனால் நான் என் ஆத்தென்டிக் செல்ஃப் நான் டிப்ளாய் பண்ணியிருக்கேன்னா இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக கிடச்சிருக்காது. இது கிடைக்கலன்னா வாழ்க்கைங்கிறது வீணாக போயிருக்கும். இன்றைக்கி எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு. தட் இஸ், இதுக்கு மேலே வரதெல்லாம் நம்மளுக்கு லக்கு தான். பட் என்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது கேட்டிருந்தாங்கன்னா, இவ்வளோ பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, இவ்வளோ அன்பு செலுத்துவாங்க, நான் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இதுக்கெல்லாம் ஏன் வந்ததுன்னா, என்னால் என்னோடய பிஹேவியரை என்னோடய கோல்ஸோடு அலைன் பண்ண முடியுது. கோவம் அண்ட் இம்பேஷன்ஸுங்கிறது ரெண்டுமே என்னோடய பெரிய வீக்னஸ்ஸுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அந்த வீக்னஸையும் கவர் பண்ண ஆரம்பித்து அதை ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறதுக்கு எனக்கு பல வருஷங்கள் ஆச்சு. கோவங்கிறது ஒன்லி ஒரு லாங்குவேஜு. அந்த லாங்குவேஜை நீங்கள் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த வெப்பனை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா
அந்த இன்னொரு ஆளுக்கு ரிலீஃப் ஆகிடும். அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவரை திட்டோம் அப்படின்னா, ஐயா என்னை திட்டான், இனிமேல் எல்லாமே ஓவர் அப்படின்னு அவன் நினச்சிருவான். அதனால் கிரிக்கெட்டில் எப்படி பவுன்சரை யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி கோவத்தை எப்போவாது தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி என் கோவத்தையும் நான் யூஸ் பண்ணது எனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தது. அந்த எனர்ஜியில் யூஸ் பண்ணி இதுதான் நான், இதுதான் உண்மை, இதுதான் என்னோட நெஜான் செல்ஃப்னு நான் எடுத்து பப்ளிக்கில் போட்டோன்னே அது ஆத்தென்டிசிட்டிங்கிறது என்னை இவ்வளோ பீப்புளை அட்ராக்ட் பண்ண வச்சது. அதனால் கோல்ஸ் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போகாது, அதுக்கு ஏற்ற பிஹேவியர் பேட்டர்னையும் நீங்கள் உங்களுக்கே அட்ராக்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ண தான் உங்கள் வாழ்க்கைங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.